அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரைக்கும் வீடியோ பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்ட் 6 வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து ப்ளஸ் சிம்பிளில் ஏற்கனவே நம்ம பார்ட் 5ல் பாதி பார்த்தாச்சு. இப்போது மீதியை நம்ம பார்க்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுமா? இப்போ இதில் வந்து நம்ம மூணாவதாக இருக்குது பாருங்கள், காம்பஸ். அதில் நம்ம ஸ்கேலை மட்டும்தான் நம்ம பார்த்தோம், மீதியை நம்ம பார்க்கல. அது லைட்டாக பார்த்துட்டு மற்ற லோகோஸ்க்கு போகலாம். இப்போ அந்த காம்பஸை டச் பண்ணிவிட்டு ஸ்கேலை டச் பண்ணுவோம். இதை நம்ம எப்படி லென்த்து வைக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். இந்த ப்ளூ கலரில் சென்டரில் உள்ளதை டச் பண்ணோம்னா நம்ம அது லென்த்து வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம 5 சென்டிமீட்டர் எப்படி அளக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். 5 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு நேர்கோடு வரைக அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 5 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. இப்போ அந்த ஸ்கேலை வந்து வெளியில் வந்துடணும். இன்ட்டு மார்க் கொடுத்தோம்னா அந்த ஸ்கேல் வந்து வெளியில் வந்துடும். இப்போ அந்த 5 சென்டிமீட்டர் எடுத்ததுக்கு ஏபி போட்டு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லலாம். சென்டிமீட்டர் அலி ஏபி போடு, பெண்ணுக்கு வா. ஏபி 5 சென்டிமீட்டர் சிஎம் சென்டிமீட்டர் இப்படின்னு நம்ம அந்த லென்த்தை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இதை எரேஸ் பண்ணிடு. அடுத்தது ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணி அதே ஜாமெண்ட்ரியில் நம்ம அடுத்தது ப்ரொடக்டர் அதை ஆன் பண்ணிக்கோ. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொடக்டரை வந்து இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். அக்யூட் ஆங்கிள், அப்யூஸ் ஆங்கிள் இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். திரும்ப வா கீழே வா. இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, ஒரு பூத கண்ணாடி மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம டச் பண்ணி எப்படி அக்யூட் ஆங்கிள், அப்யூஸ் ஆங்கிள் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போது 40க்கு எடுமா, 40 டிகிரி எடு. ஓகே. இப்போ 40 டிகிரியில் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு லோகோ ரவுண்டில் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணிக்கலாம். இப்போ டச் பண்ணி பார்த்தோம்னா வெளியில் வந்துரு. அந்த பிக்சரை வெளியில் அப்படியே கொண்டு வா. இப்போ நம்ம 40 டிகிரி எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ போடு ஏபி, பெண்ணை டச் பண்ணிவிட்டு ஏபி கீழே பி. ஓகே, அவ்வளோதான். டிகிரி போடு. இதில் 40 டிகிரி அப்படின்னு போட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு இது யூஸ் ஆகும். இதில் வந்து ஆரோ மார்க் போட்டு இந்த மாதிரி நம்ம அந்த டிகிரிஸை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இதில் அடுத்தது 120 டிகிரி எப்படி வைக்கலான்னு ஒருக்கா பார்க்கலாம். இதிலே இதே 40 டிகிரியை வந்து இந்த 3 சிம்பிளை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளை வச்சு தான் இதில் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதை திரும்ப ஒருக்கா டச் பண்ணுமா, ஃபஸ்ட்டு சிம்பிளை. இப்போது 2வது சிம்பிளை டச் பண்ணு, அதிலே வச்சு டச் பண்ணு. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த இது வந்துடும். நம்ம இதை வச்சு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா தெரியும். அடுத்தது நெக்ஸ்ட்டு அதில் ஃபுல்லாக வந்து அப்படியே கலர் அடித்து தனியாக காமிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே அக்யூட் ஆங்கிளுக்கும் அப்யூஸ் ஆங்கிளுக்கும் நம்ம வந்து பண்ணி காட்டலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வெளியில் போயிடலாம். இன்ட்டு கொடுத்தோம்னா அது வெளியில் போயிடும். இதை வச்சு நம்ம நிறைய மெத்தடில் வந்து மேக்ஸ் ஜாமெண்ட்ரியை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு காம்பஸ்க்கு போகலாம். அதிலே ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு 3வது லோகோ இருக்கும், அதில் காம்பஸ் கடைசியாக இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணணும். இப்போ காம்பஸ் வந்துடும். நல்லா பாருங்கள், இது காம்பஸ். இப்போ வந்து இந்த காம்பஸில் வந்து சென்டரில் இங்கே வந்து இந்த பென்சில் பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம விரிக்கணுன்னா விரிக்கலாம், குறுக்கணுன்னா குறுக்கலாம். காமி, விரிக்கலாம், குறுக்கணுன்னா குறுக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து எப்படி நம்ம பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம இப்போ அந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்துக்கணும்.
இந்த ஸ்கேலை வந்து கரெக்டாக வச்சு இப்போ நம்ம ஒரு 5 சென்டிமீட்டருக்கு எடுக்கலாம். ஓகே. இப்போது ஸ்கேலை ரிமூவ் பண்ணிடுவோம். 5 சென்டிமீட்டர் இப்போ நம்ம எடுத்தாச்சா? எடுத்ததுக்கப்புறம் அந்த பென்சில் பக்கத்தில் ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தொட்டு அப்படியே மேலே சுற்றணும். அவ்வளோதான். சுற்றினோம்னா நமக்கு 5 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் கிடச்சிரும். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம டச் பண்ணி பென்சிலை பென்சில் தொட்டுட்டு அந்த பாயிண்ட்டை மட்டும் லைட்டாக டச் பண்ணிவிட்டு இப்போ அந்த காம்பஸை இன்ட்டு கொடுத்து வெளியில் போயிடணும். இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்து இதில் எதனாலும் எடுக்கலாம். எடுத்து நம்ம கீழே வச்சு கரெக்டாக 5 சென்டிமீட்டர் இருக்கான்னு இப்போ நம்ம பார்த்துட்டு அதில் நம்ம கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் கிடச்சிரும். இப்போ அந்த இது வெளியே எடுத்து விட்டுரு, இன்ட்டு கொடுத்து இதில் வந்துட்டு இப்போ போடு. அதில் AB போட்டு 5 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஜாமெண்ட்ரியை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அழகாக சொல்லிக் கொடுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ டீப்பாக உள்ளே போய் சொல்லி கொடுத்துருக்குறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு போயிடலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே வந்து கிளாக் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிளை டச் பண்ணோம்னா இது நமக்கு தேவையில்லை. இது வந்து QR கோடு ஸ்கேன் பண்ணி சொல்லி கொடுக்குறது. இது நமக்கு தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு வெளியே போயிருமா. இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் மேலே வந்து கேமரா ஃபிட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு தான் இது. இது வந்து இப்போ நமக்கு இந்த டிவிக்கு இது கிடையாது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு டாட் போட்டு 4 சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை காம்பி. பாருங்கள் 4 கோடு இருக்குதா. இது வந்து 4 லைன் நோட்டில் நம்ம எழுதுறது. நம்ம இங்கே ஹோம்ஒர்க் கொடுக்கணுன்னா நம்ம இந்த 4 லைனில் வந்து நம்ம ஒருக்கா எழுதிட்டு அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறதுக்கு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போ 4 லைன் வந்துட்டு நம்ம எழுத அதுவே பெருசாகும். நல்லா எழுது. 4 லைனில் கரெக்டாக எழுது. நம்ம தப்பாக எழுதினாலுமே அது கரெக்டாக தான் நமக்கு கொடுக்கும். எழுது. ஆப்பிள். கரெக்டாக 4 லைனில் எப்படி எழுதணும்? சரி, ஓகே. இது மாதிரி லென்த் வந்து அது கூடிக்கிட்டே வரும். நம்ம 4 லைனில் எப்படி எழுதலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறதுக்காகத்தான் இந்த இது CAT இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 4 லைன்லேயோ இந்த ஸ்மால் லெட்டரில் எழுதும்போதோ எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத இதில் நமக்கு பார்த்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு லோகோ போகலாம். அதை எரேஸ் பண்ணுமா. இது நான் செகண்ட் எரேசரை வச்சு அழிச்சிட்டு இருக்கேன். எதுக்கு நீங்கள் நினைக்கலாம், கிளியர் ஆல் கொடுத்தோம்னா மேலே அந்த பார்ட் 6 வந்து அழிஞ்சிரும். அதுக்காகத்தான் நான் கிளியர் ஆல் கொடுக்கல. நீங்கள் கொடுக்கும்போது கிளியர் ஆல் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எரேசரை நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரை டச் பண்ணு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது இது எதுக்கு அப்படின்னு. இது வந்து என்னன்னா ப்ளே கிரவுண்ட் இருக்கு இல்லையா, நம்ம ப்ளே கிரவுண்டில் எப்படி வந்து அந்த கோடு போட்டு அந்த ப்ளே கிரவுண்ட் ஏரியாவை எப்படி வரைஞ்சிருப்பாங்களோ அது தெரியணும், அதை சொல்லி கொடுக்கணும். அப்படின்றப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா நேரமும் நமக்கு யூஸ் பண்ணாது. விளையாட்டு ஏதாவது நம்ம சொல்லி கொடுத்தா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பால் டச் பண்ணுமா. இதை டச் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு பார்த்தா ப்ளைனாக தான் தெரியும், ஆனால் உள்ளே வந்து மைல்டாக கோடு தெரியும். இப்போ நான் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். உள்ளே லைட்டாக மைல்டாக அந்த ட்ரா தெரியும். அந்த ட்ராவை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாருங்கள், இது நமக்கே தெரியாது, ரொம்ப மைல்டாக இருக்கும். அந்த கோடு தெரியும், மைல்டாக தெரியும். இந்த கோடை தான் நம்ம வந்து வரைஞ்சி எப்படி அந்த ப்ளே கிரவுண்டில் வந்து வரையலாம் அப்படின்னு. இப்போ அந்த லைட்டாக அது மேலே வர இந்த பாருங்கள் இங்கே இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள்.
இந்த இடத்துல அந்த சர்க்கிள் தெரியும், அப்புறம் கோடு தெரியும், திரும்ப இங்கே ஒரு கோடு தெரியும். இதை வச்சு நம்ம வந்து வரைஞ்சி அந்த ப்ளே கிரவுண்டில் வந்து எப்படி அந்த கோடெல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறத வந்து இதில் காமிக்கிறதுக்கு தான் இந்த இது. அடுத்து நெக்ஸ்ட்டு போயிடலாம். லாஸ்ட் இது டச் பண்ணோம்னா லைட்டாக அதை ஜூம் பண்ணோம். சென்டரில் ஒரு கலர் வருது இல்லையா, இது எல்லாம் இந்த இது வந்து எப்போவுமே க்ரீனில் மட்டும்தான் வரும். இந்த லோகோ வெளியே போகலை பாரு, இந்த இது வெளியே போகலை. சரி, இந்த இதை டச் பண்ணு, ஸ்கொயரை மட்டும் டச் பண்ணு. இதை டச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஸ்க்ரீனை டச் பண்ணோம்னா சுற்றி வந்து பார்ட்ரு வந்து எல்லோ கலரில் வந்துடும். ஸ்க்ரீனை டச் பண்ணு. இப்போ பாருங்கள், அந்த அந்த கார்னரில் வந்து எல்லோ கலர் வந்துட்டு பாருங்கள். இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த 3 பால்ஸ்க்கு இந்த பிக்சர் ரெண்டாவது லோகோ இருக்குல்லையா, அதை டச் பண்ணணும். இப்போ நம்ம 3 பால்ஸ்ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம நெட்டு ஆனில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த 3 பால்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். திரும்ப ரீலோடு கூட நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால வரல. திரும்ப ஒரு காத்தோடு. இந்த நெட்டு வரல நமக்கு. இந்த 3 பால்ஸ்ன்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக இதில் பிக்சர் வந்து ஷோ ஆயிரும். பிக்சர் ஷோ ஆனோடனே இதில் நம்ம வந்து அதிலேருந்து கொண்டு வந்து நம்ம இதில் அந்த 3 பால்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி 3 பால்னால் 3 பால் டேரெக்டாகவே லைவில் காட்டுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காமிச்சிக்கலாம். அவ்வளோதானே, இதில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணி காமி. எல்லா லோகோவும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.